வணக்கம் நண்பர்களே. ஒரு புதிய கேள்வியுடன் இந்த உரையாடலை தொடங்குகிறேன். அந்த கேள்வி எங்கிருந்து வருது, அதனுடைய உள்ளர்த்தம் என்னங்கிறத பற்றியெல்லாம் சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. உதாரணமாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு உரையாடலில் ஒரு நண்பர் கேட்டார், இலக்கியத்தில் வெற்றி என்பது என்ன, வெற்றி அப்படி ஒன்று உண்டா, வெற்றி அப்படின்னு ஒன்று சொல்லிக்கிறது ஒரு தப்பு இல்லையா, ஒரு அகங்காரம் இல்லையா? எவ்வளோ ஆட்கள் மகத்தான படைப்புகள் எழுதிட்டு தெரியாமல் போயிருக்காங்க. அப்படிங்கும்போது தெரிய வர்றது ஒரு வெற்றியா? இந்த மாதிரி சில கேள்வி. இந்த கேள்வியெல்லாம் எங்கிருந்து வருகிறதுங்கிற பின்னணி முதல்ல சொல்றேன். தமிழ்நாட்டில் நவீன இலக்கியம் என்றொன்று தொடங்குகிறது என்பது 1900களில் தான். 1895 94 தான் உரைநடை படைப்புகளே வர ஆரம்பிக்குது. தமிழில் முதல் உரைநடை படைப்பு 1884 வந்தது. 1900கள் தொடக்கத்தில் உரைநடையில் எழுத்துக்கள் வர ஆரம்பிக்குது, புதிய வகையான கவிதைகள் வர ஆரம்பிக்குது. நவீன இலக்கியம் நாம் இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு எழுத்து வடிவம் உருவாகுது. அதுக்கு முந்தின இலக்கியத்துக்கும் நவீன இலக்கியத்துக்கு என்ன வேறுபாடு என்றால், அதற்கு முந்தின இலக்கியத்திற்கு உடனடியான வாசகர்கள் என்று யாரும் கிடையாது. அரச சபைகளை சார்ந்து அது இருக்கும். ஒரு அரச சபையிலே புலவர்கள் ஏற்றுக்கொண்டால் ஒரு படைப்பு ஏற்கப்பட்டு விட்டது என்று பொருள். அதற்கு புகழ் என்று ஒன்று காலப்போக்கில் கொஞ்சம் வரும். பெரும்பாலான படைப்புகள் நினைவில் இருக்காத படைப்புகள் அழிந்து போகும். ஆனால் நவீன இலக்கியம் என்பது உடனடியாக நேரடியாக வாசகர்களை சென்றடையக்கூடியது. காரணம், அச்சு ஊடகம் வழியாக அது வருகிறது. அதற்கு சபைகள், அரசு சபைகள், அறிஞர் சபைகள் தேவையில்லை. ஆகவே இந்த புதிய சூழலில் வரக்கூடிய எழுத்தை தான் நான் நவீன எழுத்துன்னு சொல்றேன். அதுக்கு முந்தின சபையில் எழுத்த பழைய எழுத்துன்னு சொல்றோம். இந்த நவீன எழுத்து வந்த உடனே என்ன ஆகிறது என்றால், வாசகனால் ஏற்றுக்கொள்ளப்படுவது என்பது ஒரு முக்கியமான விஷயமாக மாறிவிட்டது. பாரதிக்கு முந்தின கவிஞர்களுக்கு வாசகர்களே கிடையாது. மாம்பழ கவிசிங்கராயர் அவருடைய காலகட்டத்தை சேர்ந்தவர் தான். பண்டிதர்கள் மத்தியில் அவரை பேர் தெரிஞ்சிருக்கும். ஆனால் பாரதிக்கு அப்படி இல்லை. அவர் கவிதை எழுதணுன்னே அச்சில் வருகிறது. தமிழகம் முழுக்க சில 1000 பேர் அதை படிக்கிறாங்க. அவர்கள் அது முக்கியமான கவிஞர் என்று சொல்றாங்க. இதுதான் வேறுபாடு. இந்த வேறுபாடு வந்த உடனே சில சிக்கல்கள் உருவாகின்றன. அப்போ ஏற்கனவே சொன்ன அறிஞர் சபை, அதுபோன்று அரசு சபைகள் இருக்க, அந்த சபைகளில் ஏற்கனவே இலக்கிய அறிமுகமும் பயிற்சியும் கொண்டு வந்தா இருப்பாங்க. அவர்கள் முன்னாடி தான் இந்த படைப்பு முன்வைக்கப்படுகிறது, அது ஏற்கப்படுகிறது. இப்போ இந்த நவீன சூழல்ல முற்றிலும் எந்த பயிற்சி இல்லாதவர்களிடம் இலக்கியம் முன்வைக்கப்படுகிறது. இதில் 2 பக்கம் தவறுகள் இருக்கு. பழைய சபைகளில் மரபார்ந்த இலக்கிய பயிற்சி கொண்டவங்க தான் இருப்பாங்க. அவங்க ஏற்கனவே என்ன இருக்கோ அது திரும்பி வந்தால் அதை ஏற்றுக்கொள்வாங்க. புதுசாக ஒன்று வந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால இலக்கியம் அப்படியே தேங்கி 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 பல 1000 வருடம் ஒரே மாதிரி இருக்கு. கம்பராமாயணத்திலிருந்து சீரா புராணம் வரைக்கும் கவிதையில் எந்த மாற்றம் பெருசாக வந்ததை நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா அதே மாதிரி இருந்தால் தான் இவங்க ஏற்றுக்கொள்வாங்க. கம்பராமாயணம் மாதிரி இருந்தால் தான் இவங்க ஏற்றுக்கொள்வாங்க. அப்போ மாற்றத்துக்கு எதிராக இருந்தது அது நிலப்பிரபுத்துவ காலம். மாறாமல் அப்படியே இருக்கும் 1000 வருஷம். நவீன காலத்தில் என்ன சிக்கல் என்றால், தேர்ச்சியற்ற ஒன்றுமே தெரியாதவங்க அதை படிப்பாங்க. அவங்களும் கருத்து சொல்லுவாங்க. அவங்க கருத்துக்கு ஒரு சின்ன வேல்யூ இருக்கு. ஏன்னா அவங்க காசு கொடுத்து வாங்குறாங்களே. அப்போது தமிழில் அச்சு ஊடகம் வந்த போது தொடக்கத்தில் அறிவார்ந்த புத்தகங்கள் தான் வெளிவந்தது, எழுத்து தான் முன் வந்தது. இதை பல பேருக்கு தெரியாது. தொடக்கத்தில் எழுதினவர்கள் எல்லாமே சமூக சீர்திருத்த கருத்துக்களை எழுதணும், சுதந்திர போராட்டத்தை முன்வைக்கணும், மத சீர்திருத்தத்தை முன்வைக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் எழுதினாங்க. ஆகவே மக்கள்கிட்ட அது நேரடியாக போய் சேரணுங்கிறதுக்காக எளிமையாகவும் புரியும்படியாகவும் எழுதினாங்க. அது அச்சு வழியாக மக்கள்கிட்ட கொண்டு சென்றாங்க. அதுக்கு பத்திரிகைகளை ஆரம்பித்து நடத்துனாங்க. தொடக்க காலம் தான். அது ஒரு 20 ஆண்டுகள் கூட இருக்காது. அந்த 20 ஆண்டுகளில் ஒரு ஆத்மார்த்தமான முயற்சிகள் தான் நவீன இலக்கியத்தில் செய்யப்பட்டன. ஆனால்
திடீரென்று ஒரு 25 ஆண்டுகளுக்குள்ள இதில் ஒரு வியாபாரம் இருக்கிறது கண்டுகொள்ளப்பட்டது. அச்சு ஊடகம் வளர ஆரம்பிக்குது, பெரிய பத்திரிகைகள் வர ஆரம்பிக்கிறாங்க, அதை காசு கொடுத்து மக்கள் வாங்குறாங்க. 2 விஷயம் ஒன்னோட இணையுது. ஒன்று, பிரிட்டிஷ் அரசு, அதன் பிறகு தேசிய கல்வி இயக்கம், காங்கிரஸ் எடுத்த தேசிய கல்வி இயக்கம், இரண்டுமே ஆரம்ப கல்வியை பரவலாக்குது. அப்போ எழுத படிக்க தெரிஞ்சவங்க எண்ணிக்கை திடீரென்று ஒரு தலைமுறைக்குள்ள 4-5 மடங்கு பெருகுது. அவங்க அச்சு ஊடகத்தை வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அச்சு ஊடகம் திடீரென்று லாபம் தரக்கூடிய தொழிலாக மாறுகிறது. ஆகவே வெறும் கேளிக்கையாக, நுகர்பொருளாக, படிப்பவனுக்கு உற்சாகமும் ஆர்வம் ஊட்டும்படியாக மட்டுமே எழுதக்கூடியவருடைய ஒரு அணி உருவாகி வருகிறது. அப்போ இலக்கியத்தில் வெற்றி தோல்வி என்பதற்கான இடம் சிக்கலாகி விடுகிறது. எப்படி? ஆத்மார்த்தமாக தீவிரமாக இலக்கியம் படைக்க ஒருவனை ஒரு 500 பேர் படிப்பாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. வெறும் கேளிக்கை எழுதக்கூடிய ஒருவனை 5000 பேர் படிப்பாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த போக்கு புதுமைப்பித்தன் காலம் வரும்போது, 1935 வரும்போது உச்சத்துக்கு வந்துருச்சு. புதுமைப்பித்தன் அவர் எழுதிய வட்டம், மணிக்கொடி வட்டம், அதை சேர்ந்த ஆளுநர் தீவிரமான இலக்கியத்தை படைக்க முயன்றாங்க. மேலை நாட்டு படைப்புகளை படித்து அது மாதிரி படைப்புகளை இங்கே கொண்டு வரணுங்கிற பெரும் கனவோட முன்னோடிகளாக செயல்பட்டாங்க. அவங்களுக்கு வாசல் எல்லாமே இல்லை. அவர் காலகட்டத்தில் அவங்க புறக்கணிக்கப்பட்டாங்க, இழித்தும் பழித்தும் கூட பேசப்பட்டாங்க, தோல்வி அடைச்சு வறுமை நீக்கி செத்து போயிட்டாங்க. கூபா ராஜகோபாலன் வறுமையில செத்தார், புதுமைப்பித்தன் வறுமையில செத்தார். அப்படி புதுமைப்பித்தன் வறுமையிலே இறந்தார் என்பதற்கு சூழல் மட்டும் காரணம் அல்ல, புதுமைப்பித்தன் ஒரு காரணம் தான். அவர் கையில் சினிமா வழியாக நிறைய பணம் வந்தது, பாரம்பரியமாக சொத்து நிறைய வந்தது, அதை கவனிக்கவே இல்லை. தொடர்ந்து பணம் வரும்னு நினைத்து கொண்டிருந்தார். சட்டென்று எல்லாத்தையும் இழந்து தடுத்துள்ள நின்றார். அது அந்த கால முன்னோடிகள் பலருடைய இயல்பு. சினிமாவிலேயே பல முன்னோடி நடிகர்கள் பெரும் பணம் சம்பாதிச்சு வாழ்க்கையில் கடைசியில் கடும் வறுமையில இறந்திருக்காங்க. அந்த காலத்தில் அந்த ஜாக்கிரதை உணர்வு ரொம்ப குறைவாக இருந்தது. சரி, விஷயத்துக்கு வரும். ஆகவே இந்த வகையான ஒரு சூழல் வந்த உடனே வெற்றி தோல்விங்கிறது சார்ந்த அடையாளங்கள் மாறின. அதாவது வடுவூர் துரைசாமி ஐயங்கார் எழுத்தில் மிகப்பெரிய வணிக வெற்றி அடைந்தவர். அவர் புத்தகங்கள் அவ்வளவு விற்றன. சென்னையிலே அவர் எழுத்தின் கிடைத்த ராயல்ட்டியில வீடு கட்டினார், பங்களா கட்டி அதில் வாழ்ந்தார். ஆரணி குப்புசாமி முதலியார், ஜே.ஆர். ரங்கராஜு போன்றவர்கள் மிக வெற்றிகரமாக வணிக எழுத்தாளர்களாக திகழ்ந்தார். அதற்கு அடுத்த தலைமுறையில் கல்கி மிகப்பெரிய வெற்றி அடைந்த வணிக எழுத்தாளர். அதுக்கு அடுத்த தலைமுறையில் சாண்டில்யன், நாப்பார்த்தசாரதி ஆகியோர் மிகப்பெரிய வெற்றி அடைந்த வணிக எழுத்தாளர். அகிலன் மிகப்பெரிய வெற்றி அடைந்த வணிக எழுத்தாளர். அதற்கு அடுத்த தலைமுறையில் சுஜாதா, பாலகுமார். இந்த வரிசை வெற்றி அடைந்துள்ள பட்டியலாக தமிழ் சமுதாயம் புரிந்து கொண்டது. அப்புறம் இலக்கிய மதிப்பீடுகள் உருவாகி வரக்கூடிய காலம், எது சரியான இலக்கியம், எது கேளிக்கை இலக்கியங்கிற ஒரு வேறுபாடு புதுமைப்பித்தன் காலத்தில் உருவாகுது. புதுமைப்பித்தன் தான் தீவிரமாக எழுதுறார், கூபா ராஜகோபால் எழுதுறார். அது கேளிக்கை எழுத்து, இது இலக்கியம் என்ற ஒரு பிரிவினை அவர் உருவாக்குகிறார். ஆனால் இது சின்ன வட்டத்துக்குள்ளதான் இருக்கு. கல்கி புழங்கிய அந்த பெரிய வட்டத்தில் இப்படி ஒரு வேறுபாடு இருக்க தகவலே தெரியாது, இவங்க பேரே அவங்களுக்கு தெரியாது. ஆகவே தொடக்க காலத்தில் இலக்கிய அங்கீகாரங்கள் எல்லாமே இந்த வணிக எழுத்தாளர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டன. இதில் மிகப்பெரிய அநீதியை, இழிவை செய்தவர் என்று சி. ராஜகோபாலாச்சாரியார் அவர்களை தான் நான் சொல்வேன். ராஜகோபாலாச்சாரியாருக்கு புதுமைப்பித்தனை தனிப்பட்ட முறையில் தெரிய சந்திச்சிருக்கிறார். புதுமைப்பித்தனுடைய மேதையை புரிந்து கொள்ளாத அளவுக்கு அவர் மடையனும் கிடையாது. அவருக்கு தனிப்பட்ட முறையில் பிச்சமூர்த்தியை தெரியும், இலக்கிய வாசகர் அவர். ஆனால் அவர் தன்னுடைய அரசியல் பிரச்சாரத்துக்கு ஒத்து வரக்கூடிய வணிக எழுத்தாளர்களை மட்டும்தான் ஆதரித்தார், அவங்கள மட்டும்தான் முன்வைத்தார். சாகித்ய அகாடமி உட்பட எல்லா விருதுகளும் அவர்களுக்கு கிடைக்கும்படி பார்த்துக்கொண்டார். இன்றைக்கு திரும்பி பார்த்தா ராஜாஜி கோஷ்டியை சேர்ந்த சாகித்ய அகாடமி விருது பெற்ற பலருடைய பெயர்களை உங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு. மீப்பா சோமு சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கார்.
அவர் ரவிச்சந்திரிகார் ஒரு நாவல் இப்போ கூட கிடைக்கும், படிச்சு பாருங்க. சீனிவாச ராகவன் என்ற ஒரு பேராசிரியர் விருது வாங்கியிருக்கார். வெள்ளை பறவை என்ற ஒரு கவிதை தொகுப்பு எழுதியிருக்கிறார். நான் டீட்டெயில்ல இருக்கக்கூடிய கவிதைகள். 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸுக்கு பாடமாக வைக்க வேண்டிய கவிதைகள். அதுக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறார். அந்த காலகட்டம் அப்படி ராஜாஜி ஒரு பெரிய அழிவை செய்தார். வெறும் வணிக எழுத்தாளர்களை முன்வைக்கக்கூடிய பிழையை அவர் செய்தார். அதுக்கு ஒரு முன்னுதாரணத்தை உருவாக்கினார். அதன் பிறகு தொடர்ச்சியாக அதுவே நீடித்து, ஆகவே தமிழ் சூழலில் எழுத்தில் வெற்றி பெற்றவர்கள் என்று அடையாளம் காணப்பட்ட அத்தனை பேருமே வணிக ரீதியாக எழுதியவர்கள், வணிக ரீதியான வெற்றியை பெற்றவர்கள், அரசியல் அதிகாரத்துக்கு நெருக்கமாக இருந்தவர்கள். ஆகவே இந்த வெற்றிக்கு எதிரான ஒரு மனநிலையை கானாசு போன்றவர் உருவாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்த வெற்றியை கொண்டாடுவர்களின் பார்வையில் தோல்வி அடைந்தவர் என்றுதான் புதுப்பித்தர் சொல்ல வேண்டும். ஏன்னா அவர் காலத்தில் அவருக்கு பெரிய புகழ் கிடைக்கல, வறுமையில இருந்தார். சிறுபத்திரிகள் எல்லாமே தோல்வி அடைந்தவை, பணம் இல்லாமல் நின்று போகக்கூடாது. மணிக்கடி தோல்வி அடைந்த பத்திரிகை தான், எழுத்து தோல்வி அடைந்த பத்திரிகை தான். ஆகவே இந்த தோல்வி போற்றத்தக்கது, இந்த வெற்றி வெறுக்கத்தக்கது என்கிற ஒரு டூயாலிட்டியை கானாசு உருவாக்கினார். சுந்தராமசாமி வரைக்கும் அதை உருவாக்கினாங்க. இங்கேதான் அந்த வெற்றி தோல்வியுடைய அடையாளங்கள் மயங்குகின்றன. சுந்தரராமசாமியுடைய வார்த்தைகளை சொல்ல போனா, மோசமான வெற்றியை விட நல்ல தோல்வி உயர்ந்தது, எளிமையான வெற்றியை விட பெரிய தோல்வி மகத்தானது. இது அவர் எனக்கும் சொன்னார். என்னுடைய எண்ணமும் அதுதான், நானும் அதுதான் சொல்றேன். பெரும் கனவுகளின் தோல்வி கூட மகத்தானது, அற்ப வெற்றிகள் கொண்டாடப்படக்கூடியவை அல்ல. ஆகவே நானும் இந்த வணிக எழுத்து இலக்கியம் என்பதில் ரொம்ப தெளிவான பிரிவினை எண்ணம் கொண்டவன், நான் தொடர்ந்து முன்வைப்பவன். வடுவூர் துரைசாமியங்காலிருந்து சுஜாதா பாலகுமாரன் வரைக்குமான வணிக எழுத்து என்பது அதற்கு ஒரு பங்களிப்பு இருக்கிறது. அதிலே குறிப்பிடச்சிருந்த படைப்புகள் இருக்கின்றன. அதை வாசிப்பது ஒரு சூழலின் ஒட்டுமொத்தமான வாசிப்பு கலாச்சாரத்துக்கு அவசியம். அத்தகைய எழுத்துக்கள் தேவை என்பதே அவற்றின் இலக்கிய மதிப்பை நாம் முன்வைப்பதில்லை. இலக்கிய முன்னோடிகள் என்றும் சாதனையாளர்கள் நாம் வைப்பது வேறு சிலர் தான். இலக்கிய முன்னோடிகள் வரிசை என்ற பேரில் ஒரு தொடர் 100 எழுதியிருக்கு, 10 நூல்களுக்கு மேல் இருக்கின்றன. ஆறுடையவர்கள் படித்து பார்க்கலாம். அது புதுப்பித்தல் என்று ஆரம்பித்து முத்துலிங்கம் வரைக்குமான ஒரு பட்டியல். அது ஆறுடையவர்களுக்கு அது படிக்கலாம். அவங்கள தான் இலக்கிய முன்னோடிகள் சொல்றேன். இப்போ இந்த வெற்றி தோல்விங்கிற விஷயம் என்னவா இருக்குன்னா, எந்த முயற்சியுமே செய்யாம தோல்வி அடைஞ்சா மட்டும் போதும் என்று சிற்றிதழாளர்கள் புரிந்து கொண்டார். ஒரு கட்டத்தில் சுந்தரராமசாமியை கேலியா சொன்னார். சிறுபத்திரிகை ஆரம்பிக்கும் போதே 2வது 3வது இதழில் இது தோல்வி அடைந்த பத்திரிகை, தமிழ் சமுதாயங்களை கைவிட்டு விட்டது அப்படின்னு ஒரு தலையங்கத்தை எழுதணும். அந்த தலையங்கத்தை முதல்ல எழுதி வச்சுட்டு தான் சிறுபத்திரிகை ஆரம்பிப்பாங்க. ஏன்னா தோல்வி அடைஞ்ச பெரிய பெருமிதம் வந்தது இல்லை, வெற்றிக்காக மேல்வதே கிடையாது, தோல்விக்காக மேல ஆரம்பிச்சிட்டாங்க. புதுமைப்பித்தன் மாதிரி தோல்வி அடையணுங்க என்று ஒருத்தன் கற்பனை பண்ண ஆரம்பிச்சா அவன் என்னத்தை சாதிப்பான்? புதுமைப்பித்தனாவது முயன்று உடல்நல சிக்கல், பொருளியல் சிக்கல், சூழல் சிக்கல்னால முழு வெற்றியடையா போகாத ஒரு கலைஞன் என்றார். இவங்க வெற்றிக்காக முயலாமல் ஒன்றுமே செய்யாமல் தோல்வியை ஒரு அடையாளம் மாதிரி சூட்டிட்டு அலையக்கூடியவங்களாக என்ன செஞ்சிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுமாரா ஆவரேஜா இருக்கக்கூடிய 5 கவிதை எழுதியிருப்பான். ஆனால் தோல்வி அடைந்த கவிஞன் கலைஞன் என்று தன்னை சொல்லிக்குவோம். இந்த பாவலா மாதிரி வெறுக்கத்தக்க, இழிவுபடுத்தத்தக்க ஒன்று இல்லை. இளைஞர்கள் இதை முன்னுதாரணமாக சொல்லக்கூடாது. அதை முன்னுதாரணமாக கொண்ட இளைஞன் தன்னைத்தானே ஏமாத்திக்கிறான், தன்னைத்தானே இழிவுபடுத்திக்கிறான். உலக கலை மேதைகளை இழிவுபடுத்துறான், இலக்கியம் மகத்தான இயக்கத்தை இழிவுபடுத்துறான். அவன் மேலே எனக்கு மிகப்பெரிய வெறுப்பும் கசப்பும் இருக்கு. அப்படி ஒரு கும்பலே இருக்காங்க. ஒரு 5 கவிதை எழுதிக்கிட்டு அப்புறம் முழு நேரம் குடிச்சுக்கிட்டு தோல்வி அடைந்த கலைஞன், கைவிடப்பட்ட கலைஞன் என்கிற பாவலை அவன் சுட்டிக்கிட்டு அலையக்கூடியவர். அவங்க மேலே எனக்கு எந்த மதிப்பும் கிடையாது. ஆகவே புதுப்பித்த காலத்தில் தோல்வியை முன்னுதாரணம் கொள்ள வேண்டியிருந்தது என்றால் அன்றிருந்த அந்த வணிக வெற்றி அல்ல, இதுதான் நம்முடைய இலக்கு என்பதற்காகத்தான். ஆனால் இந்த இலக்கில் நாம் பெரிய வெற்றியில் அடையக்கூடிய காலம் இன்றைக்கு வந்திருக்கு. இன்றைக்கு நாம் புதுப்பித்தன் காலம் போல பிரசுரம் ஆழ்வதற்கு சிற்றிடம் இருக்க வேண்டியதில்லை. பிரசுர கருத்தர்களின் காலடியை போய் அமர வேண்டிய அவசியம் இல்லை.
இன்றைய காலத்தில் தொழில்நுட்பம் நமக்கான களங்களை உருவாக்கி அளித்திருக்கு. புதுப்பித்தன் காலத்தில் இருக்க போல அத்தனை பெரிய வறுமை இன்றைக்கு கிடையாது. ஒரு நடுத்தர வர்க்க இயல்பான வாழ்க்கையை எல்லாரும் தான் வாழ முடியும். ஆக நம்முடைய கனவுகளை நாம் சென்றடையக்கூடிய காலம் இன்றைக்கு கணிந்திருக்கிறது. இந்த காலத்தில் வெற்றியை தான் நாம் குறி வைக்கணும். அந்த வெற்றி டால்ஸ்டாய் அடைந்த வெற்றி, டாஸ்டாஸ்கி அடைந்த வெற்றி, அந்த வெற்றி உலகின் மாபெரும் கலைஞர் அடைந்த வெற்றி, அவ்வளவு பெரிய இசைக்காவிகள் எழுதுகிற வாக்னர் அடைந்த வெற்றி, அந்த வெற்றியை குறி வைக்க வேண்டிய ஒரு காலம் இன்றைக்கு வந்திருக்கு. ஆக இந்த பழைய சிறுவத்திலே சார்ந்த தோல்வி கொண்டாடும் மனநிலையை உதறாமல் உங்களால் முன்னிறக வரவே முடியாது. இன்று நம்முடைய லட்சியம் என்பது உலக மாபெரும் கலைஞர் அடைந்த வெற்றியை இந்த சூழலில் நாம் அடைய முடியுமா என்பது. இதற்கு தடையா இருக்கக்கூடிய மனநிலை என்ன? ஏதேனும் ஒரு கலை முழுமையாக வெளிப்பட்டு விட்டது என்றால், அதுக்கு ரசிகர்கள் வாசகர்கள் அமைந்தார்கள் என்றால், உடனே அதை வணிக கலைன்னு சொல்லக்கூடிய ஒரு அசட்டு கும்பல் திரண்டிருக்கிறது. அதாவது நல்ல கலை தோல்விதான் அடையும். வெற்றி அடைந்து விட்டால் அது நல்ல கிடையாது. கொஞ்சம் பேர் படிச்சுட்டாங்கனாலே அது நல்ல கிடையாது, அது நல்ல இலக்கியம் இல்லை. யாருமே படிக்காம யாருக்குமே புரியாம ஏதோ ஒரு கல் குண்டு மாதிரி இருந்தால் நல்ல கலை. இதெல்லாம் சிறுபத்திரை உருவாக்கக்கூடிய மாய். அப்படிலாம் கிடையாது. அப்படி படிச்சு பார்த்தா 10 பைசா பிரயோஜனம் இல்லாத சொற்குப்பையாக தான் அதில் இருக்கு. ஒரு இலக்கிய வாசகன், இலக்கிய விமர்சன வகையில் அந்த வகையான எழுத்துக்களை படிக்கும்போது சில சமயம் அருவருப்பும், சில சமயங்களில் ஒரு மாதிரி பரிதாபம் தான் ஏற்படுது. இயலாமையை ஒரு தகுதியாக, ஒரு அடையாளமாக மாற்றிக்கொள்கிறார். வெற்றி அடைய முடியாதனால் வரக்கூடிய தோல்விக்கு எந்த மதிப்பும் கிடையாது. இன்று தமிழில் ஒரு இளைஞன் உலக இலக்கியத்தை சுட்டு வரலா தொட்டு படிக்கிற இடத்துல இருக்கிறான் இல்லையா? அவ்வளோ இலக்கியம் அவனுக்கு கிடைக்குது இல்லையா? இயல்பாக ஆங்கிலத்தில் படிக்கிற அளவுக்கு ஆங்கில கல்வி அவனுக்கு அளிக்கப்படுகிறதில்லை. நினைச்சா உலகம் முழுக்க பயணம் பண்ற அளவுக்கு அவனுக்கு பொருளாதார சுதந்திரம் இருக்க பெரும்பாலானவர்களுக்கு. தனக்கென்று ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தை ஈட்டிக்கொள்ள இடத்துல தானே எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ பெருங்கனவுகளை, கலை வெற்றிகளை நோக்கி செல்ல வேண்டிய இடத்துல தானே இருக்கிறீங்க. அப்ப வெற்றி தான் இன்றைக்குள்ள இலக்கு. அந்த வெற்றி என்பது கலைப்படைப்புகளை சாதிக்கக்கூடிய வெற்றி, உலகியல் வெற்றி அல்ல. அந்த உலகியல் வெற்றியோடு நீங்க உட்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த சமூகத்துடைய உளநிலையோடு சமரசம் செய்து கொண்ட ஒரு படைப்பு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். ஒரு வணிக படைப்பு, அதோட நீங்க போட்டியப்பட முடியாது. அந்த உலகம் வேறு. இன்னைக்கு வேள்பாரி நேற்று சாண்டிலியனுக்கு இருந்த அதே புகழோடு இருக்கு, பொன்னியின் செல்வனுக்கு இருந்த அதே புகழோடு இருக்கு, நாளைக்கு இன்னொன்று அதே புகழோடு இருக்கும், அதுவும் என்றைக்கும் இருக்கும். ஆனா இலக்கியம் என்பது வேறு, அது வேறொரு உலகத்தில் இருக்கு. ஆனா அதிலும் வெற்றி உண்டு. அந்த வெற்றியை தான் இளைஞர்கள் குறிவைக்க வேண்டும் நினைக்கிறேன். தோல்வி சார்ந்த மனநிலை தோல்வியை தான் கொண்டு வரும். எந்த தெய்வத்தை வழிபடுகிறீர்களோ அந்த தெய்வம் உங்க கூட வரும். தோல்வி நான் உங்க இலக்கு என்றால் அதை தானே கேட்டேன், இந்த வச்சுக்கோ என்று ஊழ் உங்களுக்கு அதை கொடுக்கும். அன்பர்களே, உலகம் முழுக்க மாபெரும் கலை வெற்றிகள் சாத்தியமாயிருக்கின்றன. மிகுந்த எதிர்மறை சூழல்ல கூட முழு தீவிரத்துடன் 30 ஆண்டு 40 ஆண்டு தன்னுடைய கலை தவத்தை இயற்றி பெரும் சாதனைகளை புரிந்த கலைஞர்கள் இருக்கிறாங்க. சிலர் நமக்கு தெரியும், டால்ஸ்டாய் அல்லது டாஸ்டாவ்ஸ்கி அல்லது தாமஸ் மேன் அல்லது விக்டர் யூகோ அல்லது மார்ஷல் ப்ரூஸ்ட் மாதிரி. சிலர் நமக்கு தெரியாது, வாக்னர் போல. ஆனா அவர்கள் தான் நம்முடைய முன்னுதாரணங்கள். அவன் வெற்றி என்றால் என்ன? ஒருவன் தனது கலையை கண்டுகொள்வது முதல் வெற்றி. தன்னால் முடிந்த வரைக்கும் அதில் சாதிப்பது 2வது வெற்றி. தன்னுடைய முழு சாத்தியங்களை அதில் வெளிப்படுத்தி விட்டான் என்றால் 2வது வெற்றி. அவ்வளவுதான் வெற்றி. அப்படி ஒருவன் நிகழ்த்தி விட்டான் என்றால் அவனுக்கு மாஸ் அப்பீல் வரவே வராது. ஏன்னா மாஸ் ஒருபோதும் உயர்கலைக்கு நோக்கி வராது. அதுக்கான பயிற்சி அது கிடையாது, அதுக்கான தேவை அது கிடையாது, அதுக்கான தேடல் அது கிடையாது. ஆனா அதுக்கான வாசல் வந்து சேருவான், அதுக்கான வட்டம் கண்டிப்பா உருவாகும். ஏன்னா மனித மனம் ஒன்று அவ்வளவு டம்பு கிடையாது.
மனித மனத்தில் ஒரு சாராருக்கு கண்டிப்பாக கலை அறிவுத்துறைகளில் பெரிய ஈடுபாடும் பிரியம் இருக்கு, அவங்க அங்கே வந்து சேருவாங்க. ஒருபோது மானுடம் பெருங்கலையை கைவிட்டது கிடையாது. நான் வாகனருடைய இல்லத்தில் நிற்கும் போது சொன்னாங்க, அவர் காலகட்டத்தில் வாகனரை புரிந்து கொண்டவர் ரொம்ப குறைவு தான். பெருவாரியான மக்கள் ரசித்த பெருவாரியான ஓப்ராக்கள் இன்றைக்கு கிடையாது, இன்னைக்கு யாரும் ரசிக்கிறது இல்லை. அவருடைய காவியங்களுக்கு ஒரு சின்ன வட்டம் தான் இருந்தது, ஆனால் உறுதியான தெளிவான ஒரு சின்ன வட்டம் இருந்தது. அவர்கள் அவரை கிட்டத்தட்ட கதாநாயகனாக வீரநாயகனாக கொண்டாடினாங்க. ஹீரோ வர்ஷிப் தான் பண்ணாங்க, அவர் கூடவே இருந்தாங்க. இது இரண்டும் இருக்கும். ஆக உயர்கலை என்பது ஒரு கலைஞனுடைய முழு தவத்தாலும் வெளிப்படக்கூடிய அந்த தவத்தை ஏற்றுவதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டுமே ஒழிய தன்மை நாமே சிதறடித்துக் கொண்டு தோல்வி வழிபாட்டு மனநிலைக்குள்ளே சென்று கொண்டு எதையுமே சாதிக்காம நம்முடைய கலையை நாமளே வெளிப்படுத்தாம சிறுமை கொண்டு அந்த சிறுமையை ஒரு கட்டத்தில் வெளிப்படுத்திக்கிட்டு அந்த சிறுமைதான் கலை என்று நம்பிக்கொண்டு வாழ்வதல்ல, வெற்றியை கொண்டாடுவோம். வெற்றி தேடி வரக்கூடிய காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன. அதுதான் இளைஞர்கிட்ட நான் சொல்வேன். வணக்கம்.